உலகத்திலேயே தங்கத்தை மிக அதிகமாக கொள்முதல் செய்யும் பல விதங்களில் பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் தங்கம் என்பது முதலீடு சேமிப்பு என்பது மட்டுமல்லாமல் அது ஒரு அடையாளமாகவும் காணப்படுகிறது. திருமணங்கள், விசேஷங்கள் என்று எல்லாவற்றிலும் தங்கத்திற்கு என்று பிரத்யேகமாக இடம் இருக்கிறது. குறிப்பாக பண்டிகை காலங்கள் மற்றும் திருமணத்தின் போது தங்க நகைகள் அதிகமாக வாங்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்திலுமே தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய சரிவும் ஏற்ற இறக்கமும் தொடர்ந்து காணப்படும். பண்டிகை காலத்தில் அதிகமாக தங்க நகை வாங்கும் போது கூட விலை அதிகரிக்கும். தங்கத்தின் விலையை எந்த காரணங்கள் நிர்ணயிக்கின்றன என்பதை பற்றி முழு விவரங்களை இங்கே பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். பொதுவாகவே ஒரு பொருளுக்கு அல்லது தேவைக்கு டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது அதற்கான விலை அதிகரிக்கும். தங்கத்திற்கு எப்பொழுதுமே இந்தியாவில் தேவை இருந்து வருகிறது. கையில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பது ஒரு நபரின் ஸ்டேட்டஸை குறிக்கும் ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. தங்கம் நம் வாழ்வில் பல விசேஷங்களில் இணைந்திருக்கிறது. அந்த வகையில் தங்கத்தின் விலையும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. தங்க நகையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தேவையில் பாதியளவு திருமண நிகழ்ச்சியை சார்ந்து இருப்பதாக உலக தங்க கவுன்சில் தெரிவிக்கிறது. எனவே அதிகமாக டிமாண்ட் இருப்பதால் தான் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு இந்தியாவில் தங்கத்திற்கான டிமாண்ட் 10% குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுகிறது. எந்த சூழலில் எது வேணாலும் நடக்கலாம் என்ற நிலையில் தங்கம் என்பது இந்தியாவில் இருக்கும் பல வீடுகளில் ஒரு பாதுகாப்பான முதலீடாக சேமிப்பாக கருதப்படுகிறது. அவசர செலவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் போது தங்கத்தை அடகு வைத்து அல்லது விற்பனை செய்து அந்த செலவை ஈடுகட்டும் பழக்கம் காலம் காலமாக இருந்து இருக்கிறது. பல்வேறு வித முதலீடுகள், சொத்துக்கள் எல்லாம் அதனுடைய மதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வரும்போது தங்கத்தின் மதிப்பு குறைவதில்லை. எனவே இது போன்ற அவசர தேவைகளில் தங்கம் உதவியாக இருக்கும் என்பதால் தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் குறைந்தாலும் தொடர்ந்து தங்கத்தை வாங்குகிறார்கள். பணவீக்கத்துக்கு எதிராக ஒரு கருவியாக தங்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது தங்கத்தின் விலை அதிகரித்தால் காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று கூறப்படும் வாழ்வாதாரத்திற்கான செலவுகளும் அதிகரிக்கும். பணவீக்கம் அதிகரிக்கும் பொழுது பணத்தின் மதிப்பு குறையும். எனவே மக்கள் தங்கத்தை ஒரு ஆதரவாக பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் தங்கம் வாங்குபவர்கள் 60% கிராமப்புறங்களில் வசிக்கிறார்கள். கிராமப்புறம் என்று சொல்லும் பொழுது பருவ காலத்தில் தான் இவர்களுக்கான தங்கத்தின் தேவை அதிகமாக இருக்கும். அதாவது அறுவடை காலத்தில் நல்ல அறுவடை கிடைத்து அதிலிருந்து லாபம் கிடைத்தால் விவசாயிகள் தங்கத்தை வாங்கி அதை முதலீடாக சொத்தாக சேர்த்து வைப்பார்கள். ஆனால் அறுவடை சரியில்லாமல் பருவம் தப்பினால் ஏற்கனவே வாங்கியிருக்கும் தங்கத்தை விற்று பணம் திரட்டுவார்கள். நேரடியாக அமெரிக்க டாலரின் மதிப்பால் தங்கம் இணைக்கப்படவில்லை என்றாலும் டாலர் மூலம்தான் தங்கம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எனவே டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரியும் போது தங்கத்தின் விலை மிக கடுமையாக அதிகரிக்கும். அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியா ரூபாய் சரிந்தால் இறக்குமதி செய்வதற்கான விலை அதிகரிக்கும். இரு நாட்டு எல்லைகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லை போர், வணிகம் சார்ந்த தடைகள் போன்ற பிரச்சனைகளால் தங்கத்தின் விலை நேரடியாக அதிகரிக்கும். மொத்தத்தில் தங்கத்தின் விலை நாம் நினைப்பது போல் ஒரு பகுதியோ அல்லது நாடு சார்ந்து அல்ல. இது ஒட்டுமொத்த உலகத்தை சார்ந்தது. ஓரிடத்தில் பண பரிவர்த்தனை தடைப்பட்டாலோ அல்லது பாதிக்கப்பட்டாலோ அதன் விளைவு பணம் சார தங்கத்தின் மீது விழும். அதே போல் பங்கு சந்தையின் சரிவு, ஒரு நாட்டின் நாணய மதிப்பு சரிவு, இயற்கை சீரழிவு மற்றும் போர், இதன் அனைத்து நிகழ்வுகளையும் கொண்டுதான் நாம் சேமிப்பாக கருதும் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்தியாவை தவிர பிற நாட்டினர் தங்கத்தை ஆபரணங்களாக பயன்படுத்துவது மிக குறைவு. ஏனெனில் ஆபரணங்களாக நாம் தங்கம் உபயோகப்படுத்தினால் அதில் செய்கூலி சேதாரம் மற்றும் நாள்பட அதன் மதிப்பு குறையும். ஆகவே சேமிப்பு நோக்கத்துடன் நீங்கள் தங்கம் வாங்க விரும்பினால் அதை நகை அல்லாமல் நாணயங்களாகவும் அல்லது தங்க கட்டிகளாகவும் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோல்டு ஸ்கீம் பாண்ட் மூலம் சேமிக்கலாம். கோல்டு ஸ்கீம் பாண்டை பற்றி ஏற்கனவே நாம் சதுரங்க மீடியாவில் ஒரு காணொளி பதிவிடப்பட்டுள்ளது. அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே குறியீட்டிலும் தருகிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.